Good morning, students. Now I discuss the lesson food security and nutrition. So, the last class discuss introduction, food security, and access and availability of the food grains, then the public distribution system. So, discuss about last class. Now, the continue the lesson. The next one, purchasing power, வாங்கும் திறன். ஸோ இந்த பர்ச்சேசிங் பவர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, யூ பை த ஒன் குட்ஸ், யூ ஹாவ் டு த மணி. ஸோ வாங்கக்கூடிய திறன் இருக்கா, நம்மளுக்கு ஒரு பொருளை வந்து இது வந்து வாங்கக்கூடிய திறன் நம்மளுக்கு இருக்கான்றதை நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்போது வாங்கிறதுக்கு என்ன வேணும், ஒரு பொருளை வாங்கிறதுக்கு என்ன வேணும், அங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மணி இஸ் அ கரன்சி. அப்போது பர்ச்சேசிங் பவர் இஸ் த வேல்யூ ஆஃப் எ கரன்சி எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் தட் ஒன் யூனிட் ஆஃப் மணி கேன் பை. ஒரு வாங்கும் திறன் என்பது ஒரு யூனிட் மணி, பணம், வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு. ஸோ வேல்யூ ஆஃப் மணி. ஏறும்பொழுதும் வாங்கும் திறன் குறைகிறது, மாறாக இது நேர்மாறானது. ஸோ நம்ம ஒரு பொருள், இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 1 kg மேங்கோ, 1 கிலோ மாம்பழம் 10 ரூபா அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 kg 5 கிலோ வாங்குகிறோம். அதே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபான்னும் பொழுது அந்த பொருள் வந்து நம்ம 1 கிலோ தான் வாங்குகிறோம். ஸோ அப்போது அங்கே என்னன்னு பார்த்திங்கன்னா, யூனிட் ஆஃப் மணி கேன் பை. ஒரு பொருள் நம்ம வாங்கும்போது அங்கே மணியோடைய அழகு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ், பர்ச்சேசிங் பவர் டிக்ளைன். அதே வந்து ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்பொழுது பர்ச்சேசிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது பணத்துடைய ஒரு பொருளுடைய விலை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்ச்சேசிங் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதும் இருக்குது. அப்போது பர்ச்சேசிங் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான அந்த ஃபேக்டர்ஸ் என்ன? வாட் ஆர் த ஃபேக்டர் அஃபெக்டிங் பர்ச்சேசிங் பவர்? வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் பாப்புலேஷன். அதிக மக்கள் தொகை ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அப்போது என்ன அது ஒரு ஃபேக்டர்னு பார்க்கும்போது, த பாப்புலேஷன் க்ரோத் ரேட் இன் இந்தியா இஸ் ஹை எஸ் 1.7 per 1000. இந்தியாவுடைய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு 1.7 உள்ளது. அப்போது லார்ஜ் பாப்புலேஷன் லீட் டு இன்க்ரீஸிங் டிமாண்ட். அப்போ மக்கள் தொகை அதிகரிக்க தேவைகள் அதிகரிக்கும். அப்போ தேவைகள் அதிகரிக்கும் போது சப்ளை வாஸ் நாட் ஈக்குவல் டு த டிமாண்ட்ஸ். நம்மளுக்கு எவ்வளோ தேவை வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிமாண்டுக்கு சப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போது சப்ளை நாட் ஈக்குவல், சமமான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது, சப்ளை விநியோகிக்க முடியாது. ஸோ த நார்மல் ப்ரைஸ் லெவல் வில் பி கோயிங் அண்ட் ஹையர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகமாகும்பொழுது நடுத்தரமான விலை நார்மல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து என்ன பண்ணும், அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இட் அஃபெக்ட் த பர்ச்சேசிங் பவர். இதனால் வாங்கும் திறன் முழுவதுமாக பாதிக்கப்படுகிறது. எஸ்பெஷலி இந்த ரூரல் பாப்புலேஷன், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற மக்களிடையே ஒரு பெரிய பாதிப்பை இந்த பர்ச்சேசிங் பவர் மூலமாக ஏற்படுத்தப்படுகிறது. அடுத்தது இன்க்ரீஸிங் ப்ரைஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ்.
அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்தல். ஸோ ஏன் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகரிக்குது? ஈவன் தோ there has been a constant growth in GDP and growth opportunity in Indian economy. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் நிலையான வளர்ச்சியும் இந்திய பொருளாதாரத்தில் வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்த போதிலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை நிலையான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. ஸோ எசென்ஷியல் குட்ஸ், நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான க்ரோத் வந்து ஜிடிபியில் இருந்தாலும், க்ரோத் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியன் எக்கானமிக்கில் இருந்தாலும், பட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ். எசென்ஷியல் குட்ஸ் உடைய ப்ரைஸ், அடிப்படை தேவை, அன்றாட தேவைகளுடைய, அத்தியாவசிய தேவைகளுடைய பொருட்கள் வந்து விலை அதிகரிக்கும் பொழுது, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், ஆனியன், திஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் குட்ஸ். ஸோ அப்போது எசென்ஷியல் குட்ஸ் வந்து அதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இப்போ வந்து ஒரு கிலோ 10 ரூபா, அதே வெங்காயம் ஒரு கிலோ 150 ரூபா. ஸோ அப்போ அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த ப்ரைஸ். அந்த வெங்காயத்தோட விலை வந்து அதிகரிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதை வாங்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த ப்ரைஸ் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா த கண்டினியூஸ் ரைஸ் த ப்ரைஸ் எரோட் the purchasing power and adversely affect the poor people. ஸோ இப்போ விலை ஏற்றம் அதிகரிக்க இப்போ தங்கம் வந்து பார்த்திங்கன்னா 40,000 ஒரு 40,000க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்போது அந்த 40,000க்கு மேலே பொருட்களுடைய விலை உயரும் பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இதில் யார் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க? ஸோ பர்ச்சேசிங் பவர் ஃபுல்லாகவே வந்து எரோட் ஆகுது. ஸோ எரோட் ஆகும்பொழுது த புவர் பீப்புள் சாதாரணமான மக்கள், ஏழை மக்களால் இந்த அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாத போயிடுது. ஸோ இதனால் வந்து பர்ச்சேசிங் பவர் டோட்டலாக வந்து அஃபெக்ட் ஆகுது. அடுத்தது டிமாண்ட் ஃபார் குட்ஸ், பொருட்களான தேவை. when demand for goods increase, the price of goods increase, then your purchasing power is affected. எப்பொழுது தேவை அதிகரிக்கிறதோ, ஒரு பொருளுடைய தேவை எப்பொழுது நம்மளுக்கு அதிகரிக்கிறதோ அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பர்ச்சேசிங் பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த பொருளுடைய பர்ச்சேசிங் பவரும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது வந்து இருக்க விலை அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த பொருளை வாங்கக்கூடாது. அப்படின்னும் பொழுது பீப்புள் வந்து டிட்டர்மெண்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே பர்ச்சேசிங் பவர் வந்து டோட்டலாக வந்து அஃபெக்ட் ஆகுது. த நெக்ஸ்ட் ஒன், த ப்ரைஸ் குட்ஸ் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் கரன்சி. பொருட்களின் விலை நாணய மதிப்பை பாதிக்கிறது. when the price increase, the purchasing power decrease, and finally the value of currency decrease. விலை அதிகரிக்கும் பொழுது வாங்கும் திறன் குறைந்து நம்ம பொருள் அந்த ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பொருட்களுக்கான தேவை. ஸோ அப்போ நம்ம டிமாண்ட் வரும்பொழுது அங்கே ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அங்கே அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் வந்து பாதிக்குது. அப்போ பர்ச்சேசிங் பவர் பாதிக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஆஃப் த சப்ளை த குட்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. விலை ஏற ஏற பொருளுடைய அந்த பர்ச்சேசிங் பவர் என்ன ஆயிடுச்சுன்னா குறைய ஆரம்பிக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் கரன்சியும் டிக்ரீஸ் ஆகும். அப்போது பணத்தோடைய மதிப்பு டோட்டலாக என்ன அது பாதிக்கப்படுகிறது, குறைய ஆரம்பிக்கிறது. ஸோ அனதர் ஒன், the production and supply of goods. The production and supply of goods decline, the price of goods increase, then the purchasing power is affected. பொருட்களின் உற்பத்தி மற்றும் அளிப்பு குறையும் பொழுது, ஸோ அதோடைய ப்ரொடக்ஷனும் ப்ளஸ் சப்ளை மக்கள்கிட்ட விநியோகிக்கிறதும் குறையும் பொழுது
பொருட்களுடைய விலை அதிகரிக்கும். ஸோ ஏன்னா டிமாண்ட் அதிகமாகுது. அப்போ மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், பொருள் வந்து கிடைக்கலன்னா நம்ம கடைக்காரர் வந்து கேட்கக்கூடிய விலையை கொடுத்து தான் பொருள் வாங்கி ஆகணும். ஸோ அப்போ ப்ரொடக்ஷனும் சப்ளையும் குறையும் பொழுது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த பொருளை நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் பவரும் குறைய ஆரம்பிக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி, வறுமை மற்றும் சமத்துவமின்மை. ஸோ ஒரு பக்கம் பாவர்ட்டி இருந்தாலும் நம்ம பொருட்களை வாங்க முடியாது. ஸோ வறுமையில் இருக்கிறவங்க எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி, சமத்துவமின்மை. என்ன சமத்துவமின்மை? இந்த எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி, பொருளாதாரத்தில் மிக பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ you live in these countries, the people living in the below poverty line also. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வறுமை கோட்டின் கீழ் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி ஏற்படுது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்படுது. ஸோ அப்போ அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்படும் பொழுதும் வறுமை அதிகரிக்கும் பொழுதும் அங்கு டோட்டலாக வந்து அந்த பர்ச்சேசிங் பவர் வந்து அஃபெக்ட் ஆகுது. There exists a huge economic disparity in Indian economy. இந்திய பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது. The proportion of income and assets owned by top 10% of Indian goes on increase. ஒரு 10% இந்தியர்களுக்கு சொந்தமான வருமானம் மற்றும் சொத்துக்களின் விகிதம் அதிகரித்து வருகிறது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% இந்தியன் பீப்புள் ஒன்லி அவங்களுடைய சொந்தமான வருமானம் மற்றும் அவங்களுடைய சொத்துக்கள். ஸோ ஜஸ்ட் ஃபார் த 10% பீப்புள் ஒன்லி. த ரிமைனிங் திஸ் ஹேட் லீட் த இன்க்ரீஸ் இன் த பாவர்ட்டி லெவல் இன் த சொசைட்டி. இது சமுதாயத்தில் வந்து வறுமை நிலையை ஆதரிக்க வழிவகுக்கிறது. மொத்தமாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% மக்களே எடுத்துட்டாங்கன்னா மீதி இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, லிவ் இன் த பாவர்ட்டி லைன். ஸோ அவங்க வறுமை கோட்டின் கீழே தான் என்ன பண்ணுறாங்க, வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த ஜெனரலி பர்ச்சேசிங் பவர் இஸ் அஃபெக்டட் பை த பாவர்ட்டி அண்ட் unequal distribution of the wealth also. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் வறுமை நிலையை அதிகரிக்க வழிவகுக்கிறது. அதோடு இல்லாமல் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வறுமையாலும் மற்ற செல்வத்தில் சமமற்ற வழங்குதலாலும் பொதுவாக வாங்கும் திறன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பாதிக்க செய்யுது. த நெக்ஸ்ட் ஸோ இந்த பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி அப்படின்னு பார்க்குறது பிபிஎன் த காம்பனண்ட் ரிலேட்டட் த பர்ச்சேசிங் பவர் இஸ் பர்ச்சேசிங் ப்ரைஸ் பார்ட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் தேரி எஸ்டிமேட் த அமௌண்ட் ஆஃப் தட் நீட் இந்த அட்ஜெக்ட்ஸ் த ப்ரைஸ் ஐட்டம்ஸ். PPP can be used in the compare countries' income level and other relevant economic data, increasing the cost of living or possible rate of inflation and deflation. ஸோ நாடுகளின் வருமான நிலைகளை மற்றும் வாழ்க்கை செலவுகளை தொடர்பான பிற தொடர்புடைய பொருளாதார தளர்வு அல்லது பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் சாத்தியமான விதங்களை ஒப்பிடுவதற்கு வாங்கும் சக்தி சமநிலையை பயன்படுத்தலாம். அதுதான் சொல்கிறாங்க. இந்த பர்ச்சேசிங் பவரில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து வாங்கும் சமநிலையில் அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. சீனா மிகப்பெரிய பொருளாதாரமாகி அமெரிக்காவை 2வது இடத்திற்கு தள்ளியுள்ளது.
ஓகேவா? த லெஜெண்ட் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் அண்ட் பிபிபி ஜிடிபி இன் 2019. ஓகே. ஸோ வாங்கும் திறன், அந்த பர்ச்சேசிங் பவர் என்பது வந்து பார்த்திங்கன்னா எங்கே பாதிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் வந்து டிமாண்டு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சப்ளை, தென் ரைஸ் ஆஃப் த ப்ரைஸ், கரன்சியோடைய வேல்யூ வந்து குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாங்கும் திறனும் குறைகின்றது. தேங்க்யூ டு ஆல்.